சின்ன பிள்ளைய இருக்காது உங்களுக்கு வயிற்றுச்ச என்ன தானும் படுக்கிறதில்ல தள்ளியும் படுக்கிறதில்ல என்ன அவளே வருத்தத்தில் இருக்கா விருந்தாடி வர ஊரா வீட்டை விட்டு போகாம வீட்டில் படுத்துக்கிறான்னு மாமா வருவாங்க மல்லாந்து படுத்திருந்தேன் மாமாவே மாடு மிதிச்சு எதில் இந்த மாடு மிதிச்சு ஆயிட்டா என்னடி செல்லம் அரணிக்குட்டி எப்படி இருக்கிற இருக்கிறேன் பேரானூர் வருவாங்கன்னு அகலமாக படுத்திருந்து ஐத்த வருவாங்கன்னு அப்படி என்னடி ஆச்சு கூசுது ஏண்டி கூசுது புதுசுல பிரஸ் பீஸ் இன்னும் கைப்படாத ரோசா ஓஹோ கை மட்டும் படலை ஆமா மற்றெல்லாம் போட்டு உழைப்பிட்டாங்க முகர கடையை பாரு அகலமா படுத்திருந்து ஐத்தானே ஆடு கடிச்சிருச்சு எதில் ஐக்கத்தில் ஆடு கடிச்சிருச்சு அண்ணன் அச்சு வட்டம் போலி இருப்பேன் மியூசிக் பார்ட்டி என்ன அடி குமிக்கி எடுக்கிறீங்க அட்டார் மட்டார்னு விழுகுது அடி அடி நல்லா வாசிக்கிறோமா சூப்பரா உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு எங்களுக்கு என்னங்க வருத்தம் ஏங்க என்ன அப்படி கேட்டியான்னு ஒரு சில நாளைக்கு ஒண்ணுமே இருக்காது நாங்க 4 பேரும் அதுக்காண்டி விட்டுக்க மாட்டோமே என்ன செய்வீங்க விட மாட்டேங்கன்னு தெரியும் ஒண்ணுமே இருக்காது நாங்க 4 பேரும் இருக்கிற மாதிரியே நினைச்சுக்கிட்டு 8 மணி நேரம் போட்டு அடிப்போம் ஆத்து 8 மணி நேரம் அடிப்பீங்களா விடிய வைக்கணும்னு இப்படி மாத்திரை வரவே இல்லையா என்ன இன்றைக்கு பாருங்க அப்படியா அந்த தெய்வம் கொடுத்தது அந்த கருப்பசாமி கொடுத்தது அங்கே அப்படியே இருக்கு இதுக்கு வாசிக்கிறதுக்கு என்ன எங்களுக்கு கஷ்டம் இதை பார்த்துக்கிட்டு அடிக்கிறியா இப்போ பூரா அங்கங்கே தான் இருக்கட்டும் இன்னொரு அரை மணி நேரம் சென்று வேறு எடுத்து பேக்கில் வச்சுக்கிறேன் ஓ பேக்கை கிழிக்காம விட மாட்டேன் பேக்கை கிழிப்பியா பேக்கில் வைப்பியா அவனடா நீ உண்மையில உங்களை பார்த்தா மனசுக்கு சந்தோஷமா இருக்கு மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு ஏன் என்ன அப்படி கேட்டீங்க ஏன்னு ஏன் என்னவா 2026 இப்படி ஒரு பெண்மணியை பார்க்க முடியுமா அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு 4 குணம் நிறைஞ்சிருக்கே இருக்கு அதெல்லாம் பக்குவமாக இருக்கு அது சரி நீங்க எந்த ஊர் எந்த நாடு நாடா ஒரு வெளிநாட்டுக்காரப்பல இவ்வளோ அழகா தமிழ்ல பேசுறியா தமிழ்ல பாடுறீங்க தமிழ்ல வச்சு பேர் சேலை கட்டியிருக்கியா ஏ லூசு நான் வெளிநாட்டுலாம் இல்லை லோக்கல் தான் போய் சொல்லாதீங்க நம்ம ஊர்ல ஏது இந்த கலர்ல பெண்கள் சரி நான் செட்டிநாடு கார் இருங்க எனக்கு டைம் மறைக்கிறேன் உண்மையை சொல்லுங்க நீங்க எந்த நாடு நான் டூர் வந்திருக்கீங்களா எத்தனை பேர் வந்தியா எந்தெந்த ஊர் பார்த்தியா மறுபடியும் எப்போ ஊருக்கு போறியா உண்மையை சொல்லுங்க என்னை சொல்ல விட்டாதா நான் சத்தியமா காரைக்குடிக்காரப்பில தான் சும்மா பொய்யெல்லாம் சொல்லாதீங்க ஆமா நீங்க எல்லாம் என்ன சாப்பிட்றிய பீய திங்கிறேன் வேணுமா டிஃபன் பாக்ஸில் எடுத்து தரவா ஸ்பூன் போட்டு சாப்பிட்றியா முகர கட்டைப்பாரு எல்லாரும் நீங்கள் எத்தனை நானும் தின்னு தொலைக்கிறேன் இவ்வளோ வெடுக்குன்னு பேசுறியா அப்புறம் நீ கடுக்கு புடுக்குன்னு பேசுனா அப்புறம் நான் வெடுக்குன்னு தான் பேசணும் கோவத்துல முகம் கலையாதாங்க இருக்கு ஏங்க உங்களை பெத்தாங்களா செஞ்சாங்களா செஞ்சுதான் பெத்த என்ன செஞ்சு செய்வேன செஞ்சு எந்த ஊரில் போய் கேரளாவில் எவ்வளோ வாங்குறாங்க 350 ஏய் கல்யாணம் செஞ்சு தான் பெற்றாங்க அதையும் அவளை கடுப்பாக சொல்கிறியா அப்புறம் நீ ஏட்டிக்கு போட்டி முந்தா பேசுனா அப்புறம் எரிச்சா ஆமாம் பார்த்துக்க கோவத்துலேயும் முகம் கலையாக தாங்க இருக்கு ஏங்க இந்த ஜாக்கெட்டு தச்சு மாட்டினாங்களா மாட்டிட்டு அப்புறமா தச்சாங்களா தைச்சவே மாட்டிக்கிட்டேன் அப்படியா நானும் பார்க்குறேன் கடுப்பாகவே பேசுறியா வெடுக்கு பேசுறியா வெடுக்குன்னு பேசுனா நீ அப்படி தான் பேசுகிற அப்புறம் அப்படி தான் பேசுவாங்க கோவத்துலேயும் முகம் கலையாக தாங்க இருக்கு போலுப்பா மூடுப்பா ஏங்க தண்ணி குடிச்சா அந்த தொண்டையில் இறங்குறது தெரியும் போல இருக்கு ஆள் அந்த கலர் இருக்கியா கொஞ்ச நேரம் கழிச்சு வர கீழே இறங்குறதுன்னு தெரியும் சட சடன்னு ஏன் இவ்வளோ கோவமாகவே பேசுறியா அப்புறம் நீ எங்கனைக்கு போனே பேசுனீங்கன்னா அப்புறம் எரிச்சு வராமனுச்சு கோவத்திலே முகம் கலையாக தாங்க இருக்கு அட நானும் எத்தனை பெண்கள்லாம் பார்த்துருக்கேன் அது தெரியும் நீ கொல்ல பொம்பளை பார்த்துருக்கீங்க ஆமாம் நான் அவுசாரிப்ப ரோட்டில் போயில வரையில பார்க்குறது அப்படி சொல்றி இப்படி எத்தனை பெண்களை பார்த்துருந்தாலும் இந்த பாம்பாட்டியில் தான் இந்த கருப்பசாமி கோவிலுக்கு முன்னாடி தான் அதுவும் இந்த மேடையில் தான் இப்போ தாண்டி இப்படி பார்க்குறேன் எப்படி
நெஞ்செல்லாம் மயிறு முளைச்ச பொம்பளைய. நான் நினச்சேன் நீ 5 மாடிக்கு ஆளை தூக்கும் போதே அங்கேருந்து கீழே தள்ளி விடுவேன் எனக்கு தெரியும். உனக்குன்னா உலக அனுபவத்தில் தர எப்படி சொல்றீங்க? ரோமக்கட்டு அதிகமாக இருக்க பெண்களுக்கு தான் உணர்ச்சி அதிகமாக இருக்குமா. ரோமக்கட்டா காமக்கட்டானா இங்க இவ்வளவு விஷயம் இருக்காதுங்கள. ஏங்க என்ன இல்ல முடி அதிகமா இருந்தா உணர்ச்சிகள் அதிகமா இருக்குமா? ஏன் உட்காந்து எடுக்க போறியா? மாட்டேன். என்ன சொல்ல போறேன்? விடியறக்குள்ள எடுத்துட மாட்டேன். என்ன விடிய வரைக்கும்னா ஒன்றுனா பல்ல அடிச்சு விடுங்கயோ. அவ்வளவா இருக்கு. முகரா கிடையாது பாரு, பேச்ச பாரு. சரி வாங்க. ஆக மொத்தம் உங்களை எவன்லாம் தொட்டு தாலி கட்டுறானோ கூடிய சீக்கிரம் கண்டிப்பா அவன் கரண்ட கால் இழுத்து சாக வேண்டியதான். சாகட்டு செய்ய முடியாதுன்னா என்ன மயத்துக்கு வரேன் அவன் செருப்பு கூட அடிக்காம. கேட்டால் எனக்கு அத்தனை டிசைன் தெரியும், இத்தனை டிசைன் தெரியும், 64 டைப்பில் பிடுங்கி பிடிவேன், நக்கி பிடிவேன், முண்டப்பையில் வந்து தண்ணியை போட்டு குப்புறப்படுத்துக்கிறாங்க. நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருப்பேன்? நானும் ஒரு பெண் தானே, எனக்கு அந்த ஆசாபாசம் இருக்காதா? இருக்கும். எப்போ கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம்னே சொல்லிட்டேன் அமிர்தாப்பா. நானும் பொறுக்க மாட்டாமல் வீட்லேயும் சொல்ல முடியாமல் வெளியும் சொல்ல முடியாமல் தினம் ராத்திரி 1 மணிக்கு கிணத்தடியில் போய் தண்ணியை இறைச்சி என் தலையில் ஊற்றி கிணறே வற்றி போச்சு. இப்போ அந்த தண்ணியும் கிடைக்கல. தண்ணியும் இல்லை ஒரு ஆத்தாடி கோவக்கார பிள்ளையா இருக்கே, உன்னோட கவனமாக பேசணும். ஏம்மா உங்கள் கதையை கேட்டால் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ அதை சங்கடப்படுறீங்க? இல்லை எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அம்மன் கோவிலில் இருக்கும்ல அம்மன் சிலை, அந்த தெய்வமே இறங்கி வந்த மாதிரி இருக்கு. நம்ம சாப்பிட்ட இடத்துல இருந்துச்சுல ஒரு அம்மன் கோவில், அந்த தெய்வமே இறங்கி வந்த மாதிரி இருக்கு. இவ்வளோ அழகா இருக்க உங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டா நம்மளால தண்ணியை போட்டு படுத்துருக்காங்க. என் தலையில ஓட்ட எழுத்து நான் என்ன பண்ணிட்டு. உண்மையில உங்க கதையை கேட்டால் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஒரு விஷயம், ஒரு புடவையோ பூவோ ஒரு நகையோ ஒரு சேலையோ ஏதோ ஒன்று கேட்டால் ஆசைப்பட்டா கூட பிறந்தவங்க இல்லை பெற்றவங்க இவங்க வாங்கி கொடுக்கலாம். ஒரு பெண் ஆசைப்படுறது. ஆனா இல்லறங்கிற ஒரு சுகத்தை யாரால கொடுக்க முடியும்? அதான் அந்த புருஷன் தான் கொடுக்கணும். அவனே தண்ணியை போட்டு அங்கிட்டு திரும்பி படுத்துக்கிறாங்க. கேட்டா நாளைக்கு பாப்போங்கிறாங்க. எதுக்கு இவங்களுக்கெல்லாம் பொண்டாட்டி? அதைத்தான் நானும் கேட்குறேன். பருவத்தில் பயிர் செய்யணும். அதான் ஒரு மயிரும் செய்யலைங்கிற அப்புறம் பயிர் செய்ய உள்ளபடியே உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுதுங்க. இவ்வளவு வேதனைகளை சுமந்துக்கிட்டு தான் இப்படி வரீங்களா? உள்ள அழுகிறேன் வெளியே சிறைக்கு சிரிக்கிறேன். நீ எப்போ எப்படி முகத்தை வச்சுக்கா, எப்படி பேசுவா, எப்படி ஆடுவா பாடுவா எல்லாம் அனைத்தும் அறிவோம். காரணம் நாடகத்துறையில சகலகலா வல்லவர்னு அது உங்களுக்கு தான் பொருந்தும். எல்லா நாடகத்திலையும் எல்லா பேசும் செய்யக்கூடிய ஒரே கலைஞர் யாருன்னா அது ஆர்பி ஹரிஹரன் தான். இருந்து என்ன பண்ண அதனால தான் தமிழக அரசின் கலை சுடர்மணி விருது கூட உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா உங்களுக்குள்ள இவ்வளவு திறமைகள் இருக்கு. ஆனா உங்களுக்குள்ள இவ்வளவு சோகத்தையும் ஆண்டை வச்சிருக்கானு. தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம். உண்மை சொல்லு பெண்ணே என்ன செய்ய உத்தேசம்? வார்த்தை ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து போவதென்ன? உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே. உம்மேலே ஆசைப்பட்டு ஏங்கி நின்னேனே. நான் கொடுக்க அவன் குடிக்க முடக்கணும். அந்த நேரம் தேகம் சூடு ஏற விளக்க எங்கடி வைக்கிற? கொஞ்சம் வெளிச்சமா இருக்கட்டும். உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்கா கொஞ்சம் கூட பிறந்தவன். அதனாலதான் உனக்கு அந்த கஷ்டம் தெரியும். உங்க கஷ்டம் நல்லா என்னன்னு எனக்கு நல்லா தெரியுதுங்க. இப்ப ஒரு காது அரிக்குதுன்னு வைங்க. இந்த அறுக்கல காது அரிக்குதுன்னு வைங்க. கோழி இறகு இருக்குல்ல, அதை வச்சு சொரிஞ்சோம்னா சரியா போயிடும். இது காதுக்கு. மூக்கு அரிக்குதுன்னு வைங்க. இந்த அறுக்கல விரல், இதை வச்சு சொரிஞ்சோம்னா சரியா போயிடும். இது மூக்குக்கு. உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்காங்கச்சியோட பிறந்தவன் தான். ஒரு காது அரிச்சா கூட கோழி இறக வச்சு சொரியலாம், ஒரு மூக்கு அரிச்சா விரலை வச்சு கூட சொரிஞ்சிடலாம். உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கும் தெரியுதுங்க. நானும் அக்காங்கச்சியோட. நீ மூடுப்பா, நீ அக்கா வச்சுட பிறந்தது போதும். நான் ஏதோ பரிதாபப்பட்டுத்தான் சொல்கிறான்னு பார்க்குறேன். நக்கல் மயிர் பண்ணுறான் பற்றியில. காது அரைச்சா கோழி இறங்க விட்டு குடைவான், மூக்கு அரைச்சா விரலை வச்சு சொறிவான். அப்போ இது பழைய கட்ட விளக்கமாற இடத்துல வந்து சுடு தண்ணியில் நினச்சிக்கிட்டே அடிங்கிறேன். செட்டார்னு பேச்சப்பா. இங்கே வாங்க அத்தாடி. கோவம் இருக்க இடத்துல குணம் இருக்கும்பாங்க. இவ்வளோ அழகாக இருக்க நீங்கள் என்ன தைரியத்தில் தனியாக வந்தீங்க? தனியாக ஒன்றும் வரல, நான் எங்கள் குரூப்போட தான் இருந்தேன். குரூப்பில் ஒருத்தனை காண வருவா பாருங்களேன். அவள் என் தோழி ஒருத்தி வருவா. தோழி எப்படி? எவ்வளோ நாளா தோழி? நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து மொட்டை குட்டியாக தெரிஞ்ச காலத்துலேருந்து. சிறு வயதுலேருந்தே தோழியா? பிரியவே மாட்டோம். எப்போதுமே ஒரு தட்டில் தான் சாப்பிடுவோம், ஒரு பாயில் தான் படுப்போம். பள்ளிக்கூடம் போனால் கூட ஒன்றா தான் போவோம்.
ஓ பள்ளிக்கூடம் போனாலும் ஒன்றா போவீங்க, சாப்பிட போனாலும் ஒன்றா போவீங்க, குளிக்க பாத்ரூம் போனா போனாலும் கூட ஒன்றா தான் போன பாரு. எப்போதும் ஒன்றா போவீங்க. ஆமா, ஆமா. ஆனால் இப்போ நீங்கள் 2 பேரும் பருவத்துக்கு வந்துட்டீங்க. ஆ. இவ்வளோ நாள் ஒன்றா தான் இருந்திருப்பீங்க. இனிமேல் உங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆகும், திருமணம்னு ஒன்று நடந்துட்டா நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் வீட்டுக்கு போக வேண்டியது, அவங்க வீட்டுக்காரர் வீட்டுக்கு போக வேண்டியது. அதனால தான் நாங்கள் கல்யாணம் பண்ணவே இல்லை. கல்யாணம் பண்ணீங்கன்னா ஊர் உலகத்தில் ஒரு மாதிரியா பேசுவாங்க. அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். என்ன ஐடியா? 2 பேரும் பிரியக்கூடாதுன்னா ஒரே புருஷனை 2 பேரும் கட்டிக்கலாம். ஏய் அறியட்டவளை, ஏன் வட்டி சொத்தை விட்டு கொடுப்பாங்க, வாழ்க்கையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்னதான் உனக்கு தோழியாக இருந்தாலும் சக்காலத்தி சண்டை வரும். வராது. ஏன் வராது? அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். அதுக்கு ஐடியாவா? ஆமா. எப்படி? வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். அதில் 3 நாள் அவள் வீட்டில் இருப்பாங்க, சாபாஷ். 3 நாள் என் வீட்டில் இருப்பாங்க. என்ன அங்கே 3 நாள், இங்கே 3 நாள், மீதம் 1 நாள் இருக்குல்ல. அது அவன் பெரிய ஆஸ்பத்திரியில் குளுக்கோஸ் ஏற்றி படுத்திருப்பேன். ஏன்? அடுத்த வாரத்துக்கு ரெடி ஆகணும்ல அவன் முண்டை. அப்புறம் இதே வேலையாக தெரிஞ்சான்னா கரெக்டாக காலை பிடிச்சி சாக வேண்டியதான். நம்மளோட சேர்ந்து ஆளாக இருப்பேன் போல. உங்களோட என்ன கண்ணி கழியலையா நீங்க? ஒரு கிண்ணியும் கிளியல ராணி. அழுதாச்சுல அப்புறம் விடுங்களே, நான் பிரச்சனை எதுக்கு சொல்லுவானே. எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? இருக்கு. என்ன புருஷங்களாம் நல்லா இருக்காங்களா? இந்த ஒரு மரியாதை எடுப்ப முடியும். பொம்பளை பேசுகிற பேச்ச புருஷன் அப்பா பாருங்கப்பா. என்ன பாருங்கப்பா, உன் மண்டே பொழந்து விடு. பிள்ளை பாரு, நீனும் ஒரு பெண்ணு, அவளும் ஒரு பெண்ணு, ஒரு பெண்ணு ஒரு பெண்ணை பார்த்து நல்லா விசாரிச்ச மாதிரி அவளை நல்லா இருக்கானுன்னா அவளை நல்லா பத்தி என்ன தெரியும்? அவ நல்லா இருக்கலான்னு கேட்டேன். அப்ப கூட உள்ள புருஷங்களாம் நல்லா அப்படி இருக்காங்க. கேட்க கூடாது. பண்ண வச்சா வந்துடுவா. என்ன நீ அப்படி கேட்குறீங்க? நீங்க ஒரு பெண்ணு அப்படி கேட்கலாமா? அவ மனசு வேதனைப்படுமா இல்லையா? சரிங்கப்பா, நான் இனிமே கேட்க மாட்டேன். மாத்திரம் அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவ கூடவே இருக்கு. சரிங்கப்பா, நான் இனிமே பேச மாட்டேன். நான் பேசிக்கிறேன். அப்பா சாரி. அவளை ஏற்கனவே வேதனையில இருக்கா, மறுபடியும் நீங்களும் வந்து காயப்படுத்துறீங்க மனசை. சரிங்கப்பா, இனிமே ஏதோ அவளும் 10 புருஷனுக்கு வாக்கப்பட்டவன், அதுக்காண்டி இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. சொல்றாச்சு உனக்கு நல்ல மரியாதை. எங்க அப்பா தெரியாம பேசிட்டாரு. என்ன இருந்தாலும் தெரியாம தெரியாம பேசிட்டாரு. பத்தினி தன்மை தெரியாம வார்த்தையை சொல்லி விட்டுட்டேன். புருஷன் வச்சிருக்கானே. மன்னிச்சுக்க. அதான் தெரியாம பேசிட்டாருன்னு சொல்லல. இந்த மேடையோட விட்டுரு சொல்றாச்சு. எந்த இடத்துலயும் குறைவா பேச மாட்டேன் இனிமேல். தெரிஞ்சா பேச எதா இருந்தாலும் சரி விர்ரி. இது தெரியாம நீ மாட்டுக்கு பேசுற. 10 புருஷங்கிற. ஆண்டி கோவப்படாதீங்க. 13. இந்த 3 பேர் எங்கே வந்தேன்? பங்குனி உத்தரத்தனைக்கு ஜாயின் பண்ணாங்க. பத்தினி தெய்வம். நான் கூட ஏதோ தவறா தான் சொல்லிவிட்டோமா? எங்கேயும் காடு போறீங்களா? ஆமாண்ணே, நாங்க திணைக்காடு காவலுக்கு வருமே. நானும் வர்றேப்பா. நீ வேணாடி. என்ன இது வரைக்கும் தெனக்காடு பார்த்ததே இல்லப்பா. என்னடி சொல்ற? நான் போனது பூரா ஆரஸ்பதி காடு, கருவ காடு, முந்திரி காடு அப்படித்தான் போயிருக்கேன். வாடகை கொடுக்க முடியலப்பா. ஏசி ரூம்னா 7000 கேட்குறாங்க. என்ன போய் படுத்து தூங்குறதுக்கு 7000 நமக்கு வேணும். நம்ம நேரம் நம்மகிட்ட வர போகிறேன், நம்மகிட்ட காசு வாங்குறவனா தான் வரேங்கிறமா. அதுலேயும் நம்மகிட்டே நம்ம ஜாலியாக தொடச்சிட்டு போகிறேன். அதான் சொல்லி அவசாரி போனாலும் ஓராசி வேணும்னு. எனக்கு அந்த ராசி இல்லை. அதான் இல்லை, அப்புறம் என்னத்தை போடாத. சரி சரி, அம்மா கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறியா? என்ன நடக்குமா? எல்லாரும் எல்லாரும் 100 வயசுக்கு நல்லாரு. அவ்வளவுதான் வேணாமா? அவ்வளோலாம் வேணாமா? ஏப்பா அப்படி சொல்ற? வேணாமா, இப்பவே கஷ்டம் தான். இல்லைன்னா 108. இல்லம்மா, 108 வயசுக்கு அது வேணாங்கிறியா? வேணாமா, 100 வயசு வரையுமே வேணாம். அப்படியா? அப்புறம் நீ என்ன எதிர்பார்க்குற? நான் ஒரு 45-50 வரை எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் வேண்டாம். அப்படியா? கைகால் நல்லா சோத்தோட இருக்கும் போதே. எவ்வளோ வயசாக இருந்தாலும் நீ சொல்கிற மாதிரி உடல் ஆரோக்கியமாக இருந்தால் போதும். போதும். சரியா? ஆமா, அதெல்லாம் நம்ம கையில் இல்லை, எல்லாம் இறைவனுடைய கையில். இதுவரை நான் ஆரோக்கியமா இருக்கேன். இதுவரை இப்படியே இருந்துட்டேன்னா எனக்கு அது போதும். அதை மட்டும் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிங்க. சரி, நானும் வேண்டிக்கிறேன். ஆமா, ஏன் இப்படி ஆயிட்டீங்க? உடம்பு குறைச்சிருக்கேன். செலவு பண்ணி ஏன்டா உடம்பு குறைச்சோம்னு இப்ப ரொம்ப வேதனைப்படுறேன். அப்படியா? இப்படின்னா அப்படின்னா இல்லை, இது நல்லா இருக்கு. ஆமா, அதிகமா பொய் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப நான் என்னங்கம்மா போய் பேசுறேன்? யாரோ உங்களை விட, என்னைய விடவா? இல்லம்மா சொல்றீங்க. இல்லம்மா, உங்களை விட பெரிய பேரழகி வரப்போறா அப்படி இப்படின்னு சொன்னீங்க. வந்து பார்த்தா காணல அவளை. உண்மையிலே அவ பேரழகி தானா? அப்படியா? அவளே அந்த பில்டப் பண்ணிக்கிட்டு தெரியுறா. நான் தான் பேரழகி. ஒண்ணுமே இல்லாதெல்லாம் பண்ணும்பொழுது அவன் பண்ணா என்ன? ஏய், அவளுக்கு பிடிச்ச பேரா கூப்பிடவா? கூப்பிடுங்க. மல்லிகா, நீ எங்க இருக்க?
கட்டிக்கிச்சு. அழுது தொட்டையை கட்டிச்சா? என்னடி ஏண்டி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? நம்ம போகிறது சின்ன காரியமா? நம்ம போகிறது பெரிய காரியம். ஐயா என்னப்பா அப்படி அடி பெரிய காரியம். நம்பிராஜன் முடியல, என்ன சீரியஸாக தான் இருக்கு. ஏ அது இல்லைப்பா, காவலுக்கு போகிறது பெரிய காரியம் அப்படி நான் நினச்சிட்டு சொல்கிறேன். ஆனால் அதை விட நீ நல்லா இருக்கு, 100 வயசுக்கு நல்லா இருக்கு. எனக்கு 100. ஆமாம் போதும். அதான் நான் சொல்கிறேன்ல, எத்தனை வயசு இருந்தாலும் உடல் ஆரோக்கியம். ஆரோக்கியத்தோட இருக்கணுமா, அந்தோனியோட இருக்கணுமா? ஏய் ஆரோக்கியத்தை பற்றி பிரச்சனை இல்லை, அந்தோனியோட இருக்கணுமா சபரியார்கிட்ட போய் கேட்கணும். சரியா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதை விட இந்த இப்படி அசஞ்ச பத்தியா அது நல்லா இருக்குடி. எங்கள் ரெண்டையத்தையும் மிஞ்சிட்ட, எங்களுக்கு கூட அது வரமாட்டேங்குது. ட்ரை பண்ணணுமா? அப்படியா? சரி சுறுசுறுப்பு. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரே பயம் எனக்கு. முதல்ல போறமே அப்படி சொல்லி பயந்துக்கிட்டு வந்தேன். எப்பவுமே முத போகும்போது பயமா இருக்கும். அப்புறம் போயிட்டோம்னா அப்புறம் பழகினா எப்போ போகலாம்னு ஆசையாக இருக்கும். ஓடிக்கிறிக்கி ஒரு சில இடத்துக்கு போனால் எப்போ போவோம், மறுபடியும் எப்போ போவோம் அப்படின்னு ஆசை வரும். ஒரு சில இடத்துக்கு ஏன்டா போனோம் அப்படின்னு வரும்ல. இந்த பாரு, இந்த இடத்துக்கெல்லாம் மறுபடியும் நம்ம தான் வரணும் அப்படின்னு ஆசை இருக்கு. ஒரு சில இடத்துக்கு போய் பாரு, ஏன்டா வந்தா அப்படின்னு தோணுதுல. அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன கலகலப்பா இருக்கு. இந்த இடத்துக்கு வந்தானே எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏய் கவனிச்சியா? கவனிச்சேன். சந்தோஷம், மகிழ்ச்சி, சந்தோஷம் ரெண்டு ஒண்ணுதான். ஏய் என்ன அது? அளவு வித்தியாசப்படும். கூடுதலான மகிழ்ச்சி, குறைவான சந்தோஷம், அந்த மாதிரி. சரி உண்மையை சொல்லு, எங்க 2 பேத்துக்கு இருக்க மாதிரி உனக்கு இருக்கா? ஆண்டவன் அது உன்னத்தான நமக்கு இல்லாம பண்ணிவிட்டான். எனக்கா இவளுக்கு மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்ப? நேரம் காரைக்குடியில் 1000 ஜன வீட்டை வேலைக்கு பேசி பத்திரத்தை எறான். 1000 ஜன வீட்டை நம்மளாம் வேடிக்கை தான் பார்க்க முடியும், விலைக்கெல்லாம் வாங்க முடியாது. இவளுக்கு பொழைக்க தெரியல. அப்படியா? தங்கத்தை வச்சுக்கிட்டு தங்கம்? ஐய இதெல்லாம் போய் தங்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த தங்கத்தை சொல்ல, கவுட்டுக்குள்ள தங்கத்தை வச்சிருக்க. அப்படியா? என்று சொல்லவே ஒன்று சேதாரம் கிடையாது. காசியில கூட காட்டல. இல்ல சொல்றேன். ஐயோ சரி. ஆனா அதுல தங்கச்சி பாப்பா உண்மையில நல்ல பிள்ளை. நான் என்ன கேட்டானா உடனே சரி இருக்கட்டும். சரி இப்ப அந்த தங்கத்தை வச்சு எப்படி தங்க காசை குமிக்கலாம், கொஞ்சம் டிசைன் மாத்தணுமா? எப்படி? இந்த டிசைன் நல்லா தானே இருக்கு. இதுதான் இந்த லூஸ் ஹேர் தான் தப்பு. முடிய விரிச்சு விடக்கூடாது. நம்ம போற இடம் கருவ காடை முந்திரி காடை சொல்ல முடியாது. எது கருவ காட்டுக்கு முந்திரி காட்டுக்கலாம்? எதையாவது மாட்டி இழுத்துக்கிச்சுனாக்கா பிடிச்சி விடாங்க ஓடியாது. நம்ம டக்குன்னு இந்த மாதிரி கொண்டை விடணும். நல்லா இருக்கு இந்த கொண்டை. பர்பஸ் இருக்கு. போற இடத்துல நமக்கு தலாணி கிடைக்காது. தலாணி இல்லாமல் படுத்தோம்னா கழுத்து வலி வந்துடும். அவங்களுக்கு என்ன நோக்கா நம்ம மேலே ஏற்படுத்துக்குறாங்க. சொல்லுங்க. சரி அப்புறம் புட்டாமா அடிக்கணும். அது எப்படி? புட்டாமாவோட பகடர் இந்த மாதிரி வாங்கிக்கலாம், டப்பா வாங்கிக்கலாம். கழுத்தண்ணாரு. வெரி குட். ரைட்டா கீழே கூட போட. ஓகே. கை தூக்கு. இந்த கை தூக்கு. நல்ல கை போதும். போ காலை வெட்டி வை. ஏய் எதிர்பார்க்கறாங்கல்ல, எதிர்பார்க்கறாங்களா? அடிச்சு கொண்டு நிப்பாட்டேன். நீ காசியை தானே ஜட பேசிக்கிட்டு இருக்க. டோல்கேட்ல நிப்பாட்டினா போதும், காட்டினா லாரிக்காரன் பூரா சக்கு நிப்பாட்டேன். அது என்ன லாரிக்காரர்களுக்கு பார்வையே ஒரு மாதிரி இருக்கு. மாசக்கணக்கா வீட்டுக்கு போகாம நல்ல சாப்பாடு சாப்பிடாம தர்றேன் பா. இந்த மாதிரி பிரியாணி எல்லாம் கிடைச்சா அள்ளி போடுவாங்க. அள்ளி அப்படி அப்புறம் வீட்டுக்கு வந்தா வந்து இப்படி முந்தி அவுத்து விட்டா கொட்டும். என்னது? 100 ரூபா தாளு. 100 ரூபா தாளு, 200 ரூபா தாளு, 500 ரூபா தாளு, 500 ரூபா தாளுடி சேர்த்து சொல்லாதீங்க. அப்படியா? ஆமா கொட்டும். அப்புறம் வயசான காலத்துல வெறும் புழுவா கொட்டும். அதெல்லாம் ஒண்ணு நம்ம எல்லாம் என்னுடைய உரையை கேட்டு உரையோடு போனால் குறையும் வராது. நன்றி வணக்கம். இந்த காட்சியை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? எப்படி தெரியுமா இருக்கு? கும்மியடி பெண்ணை கும்மியடி மணி குழுங்க கும்மியடி கிடைச்ச புருஷ கடைக்கு வரைக்கும் நெருங்கி கும்மியடி சாவணி போட்டவ தலைய போடணும் தலைக்கு மேடிக்கு கும்மியடி அடிக்கிற குமரி பெண்ணுங்க அவன் மிதிக்கணும் கும்மியடி
நேரமாச்சு வா 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 தாழம்பூவ தலையில வச்சா தலைவலி உண்டாகும் வயசுக்கேத்த வைத்தியம் வந்தா தலைவலி குணமாகும் தாழம்பூவ தலையில வச்சா தலைவலி உண்டாகும் வயசுக்கேத்த வைத்தியம் வந்தா தலைவலி குணமாகும் கிளியே கிளியே சபையில் வந்தால் என்ன மயிலே பொன்மயிலே மனசு வந்தால் என்ன பூவன குயிலே தாவணி மயிலே புருஷே யாரடி பூவன குயிலே தாவணி மயிலே புருஷே யாரடி இதழ் தனி முத்தம் பஞ்சும் மலர் தனி மஞ்சம் போடும் பூமால சேலை கட்டு வெக்கத்தை ஓரம் கட்டு கட்டில் நீ கப்பங்கட்டு போ 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 மார்கழி போய் கையை பிறந்த மாலையும் உண்டாகும் புருஷன் கிடைச்சா தலைவலி குணமாகும் மாசி முடிஞ்சு பங்குனி வந்தா மாறுகளை உண்டு மனசு முடிஞ்சு பங்குனி வந்தா கிளியே கிளியே இந்த சபையில் வந்தால் என்ன மயிலே பொன்மயிலே இந்த மனசா தந்தால் என்ன குலுக்கி குலுக்கி கும்மி அடிக்கிற தழுக்கு வெள்ளையம்மா இந்த மாமனுக்கு ஏத்த ஜோடி இங்கே இல்லையம்மா குலுக்கி 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 கும்மி அடிக்கிற தழுக்கு வெள்ளையம்மா இந்த மாமனுக்கு இந்த ஜோடி இங்கே இல்லையம்மா கும்மி பாட்டு பாடும் புள்ள புருஷ உனக்கு யாரு உள்ள ஊருக்குள்ள யாரும் இல்ல இவருக்கு பாரு புள்ள ஐயா நீ எந்த ஊரு ஓ மூஞ்சி வாழத்தாரு சரியான தண்ட சோறு போ 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 கிளியே கிளியே இந்த சபையில் வந்தால் என்ன மயிலே பொன்மயிலே ஓ மனசை தந்தாலே கிளியே கிளியே சபையில் வந்தால் என்ன மயிலே பொன்மயிலே ஏய் இந்தாடி பொம்பளையா நீனு சரி அதெல்லாம் இருக்கட்டும் போயிட்டு வாப்போ ஏய் எங்கடி போச்சுற பஸ் ஸ்டாண்டில் 10 ரூபாப்பா இங்கே ஃப்ரீ அது வாசிக்கிற பெட்டியா இல்ல கக்கூசா ஏய் ஒரு பாட்டில் பிடிச்சி வச்சிருக்காப்புல பாரு ஏ மூஞ்சி மோர இதுதான் சிறுநீர் சேகரிப்புன்னு அர்த்தம் அதுக்காண்டி இப்படியா ஏய் யார் இவ்வளவு ஆம்பளை இருக்கா இல்ல ஆம்பளை இருக்கட்டும் அதுக்காண்டி அவங்களுக்கு முன்னாடி அப்படி போற ஒரு பொம்பளை புள்ள ஆம்பளையில பழி வாங்கத்தான் அப்படி செஞ்சு என்ன பழி வாங்குற சரி அம்மா எங்க அந்த பக்கம் போயிருக்காங்க ஏய் உன்னை கொன்றுவேன் கொண்டு இல்லம்மா ஏய் ஆண்களை நீலாம் பொம்பளை அடி முதல்ல யா. நேர பெட்டி மிருதங்க ஆல்ரவுண்டு தாளக்காரு கொண்டு மதந்திருப்பாரு என்ன நீச்சல் அடிப்பானா நான் வேணும்னு தான் செஞ்சேன் என்ன வேணும்னு செய்யற ஆம்பளைய பண்ற அக்கிரமத்தை பார்த்துருக்கேன் என்ன அக்கிரமா நீ பார்த்தியா நானும் பார்த்தது இல்லையே நம்ம அப்படி ரோட்டில் நடந்து வரும்போது நம்ம வர்றது பார்க்காத மாதிரி போஸ்ட் மரத்தில் நின்றுக்கிட்டே ஆம்பளை ஒன்று கழிப்பாங்க பார்த்துருக்கீங்களா அது ஆம்பளைங்க அவங்க அப்படி அது பெண்கள் நம்ம அப்படி செய்யலாமா நம்ம பார்க்காம அடிக்கல நம்ம பார்க்கணும்னு அடிப்பாங்க நம்ம பெரிய அனவண்டா பாம்பு வச்சிருக்கோம் அவன்கிட்ட பூரா ஆயிரம் மணி பிடிச்சாட காசியெல்லாம் ஒன்றுக்கு இருக்கிறேன் பாதி பேண்ட்லேயே போயிடுது பெரிய குடும்பம் அதை காட்டில் சுரேஷ் அந்த பக்கம் திரும்பி ஒன்றுக்கு இருக்கிறாப்புல இந்த பக்கம் போயிடுது ஓசு கனெக்ஷன் மாறிடுச்சு சொல்லணும் இதெல்லாம் உட்காந்து பழிக்கு பழி பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம் ரத்தத்துக்கு ரத்தம் மூத்திரத்துக்கு கருமத்தில் ஆச்சாரி இவங்க கொண்டு போய் மூத்திரத்தை வச்சு செய்வன செஞ்சாங்க ஆரோளமா 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 ஆரோளம் வருகிறது சத்து மேல இந்தாசையா சத்து மேல இந்தாசையா வருகிறது வாட்டு பேராசையா வருகிறது வாட்டு பேராசையா பொம்பளை
அதெல்லாம் பார்க்கலாம் முடியும். ஆ, ஆ. ஏன் நான் முகத்தை முன்னா எதுக்குடி முகத்தை மூடுற? நாளைக்கு பார்க்குற நம்மள என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என் மூஞ்சில முழிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ. யாராவது என் இதில் முழிக்கான்னு சொல்லுவாங்க. ஏய் சி. அப்போ முகத்தை முடிக்கணும்னா இது தெரிஞ்சாலும் யாருக்குன்னா அடையாளம் தெரியாது. ஏய் அப்ப என்ன அறிவு! கல்வெட்டில் பொறிக்க வேண்டிய வாசகர். தஞ்சாவூரில் எழுதிட்டு கீழே உட்காந்துக்கணும். இது அப்பதான் காசு வந்து விழுவும்னா சந்தேகம். பொடி இருக்கி. முக்கியமான விஷயம் என்னம்மா? இவ்வளவு நேரம் ஆடி இருக்கலாம், பாடி இருக்கலாம், விளையாட்டுத்தனமாக இருந்திருக்கலாம். இந்த விளையாட்டுத்தனத்தை இதோட விட்டணும். இனிமே தான் விவரமா இருக்கணும். அதுல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப வினயமா இருக்கணும். வினயமா இருக்கேன். ஓஹோ, உங்க கரூர் பக்கமெல்லாம் இப்படித்தான் வினயமா இருப்பீங்களோ? பொதுவாக தெரியாதவங்க. அது உண்மை. ஏய் ஏய் கரூர்காரலுக்கு சூதுவா தெரியாது. கொன்னே விடுவேன். என்ன எங்களை பார்த்து அப்படி கற்றுக்கிட்டே உங்கள்கிட்ட இருந்தேன். அது களவும் கற்றுமாறான்னு இருக்குல்ல. ஆமா, என்ன சொல்லு. அப்பா சொன்னாங்க ஆ யாரும் இங்கே முனிவர்கள்லாம் ஆமா, முனிவர்கள்லாம் வருவாங்க. அப்போ நான் கேட்டேன் அப்பாட்ட, ஆ இங்கே எதுக்குப்பா முனிவர் வர்றாங்க? இங்கே வேலுமலை நம்ம ஆமா, காவல் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே வரணும் வர்றதுலடி. அப்பா சொன்னார், ஆ இந்த மலை உச்சியில தான் உட்காந்து தவம் பண்ணுவாங்களாம். நம்ம வேலிமலை உச்சியில். வேலி மலையில அது நிறைய சாமியார்கள் அப்படியே கஞ்சா போட்டு உட்காந்து. ஏய் கஞ்சா போட்டா தவம் பண்ணும்போது போட்டு தவம் பண்ணும் மனது ஒருநிலைப்படுத்துவதுக்கு. அப்படி போட்டு கூட 2 நெருப்பு இழுத்துருச்சுனாக்கா அப்படியே கிறுக்கு சுற்றி உருண்டும் போல இருக்காங்க கீழே. அப்படி உருண்டு வர்றதுக்கு தான் நம்ம காட்டு வழியாக அப்படி நடந்து போகிறது, வழி தெரியாமல் போகிறது தான். வரும்போது தான் சாமியார் இங்கிட்டு வர்றதான். கேட்டேன், விவரத்தை கேட்டேன் எப்படி வருவாங்கன்னு. அப்படி யாரும் வந்துச்சு. நானும் எத்தனையோ புராணமும் படிச்சிருக்கேன், புராண கதைகளையும் கேட்டிருக்கேன். ஆனால் வேள்விமலை சாரர்களுக்கு முனிவர்கள் வர்றது இதனால தாங்கிறது. அப்படி உருண்டு வர்றது தான். என்னடி இப்படி எப்படி இப்படி எல்லாம் உனக்கு கூட 2 பொட்டலத்தை போட்டு இழுத்து போகலாமா? அது செறிஞ்சு உருண்டு வர அப்புறம் மருந்து போட்டுக்கிறோங்க. அது